HCF of 3 cube into 5 square into 2, 3 squared 5 cube into 2 squared, and 3 power 4 into 5 into 2 cube is one of these value. என்னன்னு கண்டுபிடிக்கலாம். தனித்தனியா இந்த நம்பர்ஸை எடுத்து எழுதியிருக்கேன். கம்பேர் பண்றதுக்காக இந்த மாதிரி எழுதியிருக்கேன். இதுல HCFனால ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் என்னன்னு பார்க்கணும். இங்க 3 twice, இங்க 3 times, இங்க 3 4 times. அப்ப காமன் இஸ் 3 twice the least power எடுத்துக்கணும். So 3 squared is the least one. So 3 squared இருக்கு. 5ல எது காமன்? இங்க 5 twice, இங்க 5 thrice, இங்க 5 one time. அப்போ 1 time is common for these 3 terms. அப்போ 5 எடுத்துட்டோம். இங்க 2 least power என்ன? 2 தான். So அதனால இந்த 2 எடுத்துட்டோம். 2 into 5 10 10 into 9 90. So answer B 90. Choose the correct option for LCM. LCM calculate பண்ணணும் இந்த பவர்ஸ் வச்சுட்டு. நம்பர்ஸ் இந்த நம்பர்ல ஏதோ ஒரு நம்பர் தான் ஆன்சர். பவர்ஸ் கம்பேர் பண்றதுக்காக இந்த மாதிரி எடுத்து எழுதியிருக்கேன். ஓகே, LCM அப்படின்னும் போது ஹையஸ்ட் பவர் இருக்கிற நம்பர் அதான் சூஸ் பண்ணணும். இப்போ ஹையஸ்ட் பவர் 2ல எது ஹையஸ்ட் பவர்? இங்க 2 twice இருக்கு, இங்க 2 thrice இருக்கு. 2 thrice இருக்கிறதா எடுத்துக்கணும். ஸோ 2 times 2 to the power 3. இங்கே 3ல ஹையஸ்ட் பவர் 3 cube. ஸோ இன்டூ 3 cube. அப்போ 2 cube into 3 cube தான் ஆன்சர். இங்கே ஆன்சர் 2 cube into 3 cube is option C. LCM of these two numbers is 2 cube into 3 cube. That is option C. The product of a rational and irrational number is எக்ஸாம்பிள் வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். ரேஷனல் நம்பர் என்ன? P/Q ஃபார்மேட்ல இருக்கும். ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் 5/3 ஒரு நம்பர் எடுத்திருக்கேன். நமக்கு ஏற்கனவே √2 √3 √5 இதெல்லாம் இராஷனல்னு தெரியும். ஸோ √2 எடுத்து எழுதியிருக்கேன். இந்த நம்பரால இந்த √2 மல்டிப்ளை பண்ணும்போது ஏதாவது சேஞ்ச் இருக்குமா? இந்த √2 கேன்சல் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கா? இல்ல. ஸோ திரும்ப அதே கேரி ஆகுது. ஸோ இட் இஸ் ரேஷனல். அப்ப நம்ம ஆன்சர் என்ன? The product of rational and irrational number is always irrational. The product of a non-zero number and an irrational number is மேல பார்த்த நம்பருமே non-zero தான். 5/3ன்றது non-zero நம்பர். அதோட √2 ஆட் பண்ணும்போது என்ன கிடைச்சது? irrational நம்பர் தான் வந்தது. So product of non-zero number and an irrational number is always irrational. Give an example to show that the product of a rational number and an irrational number may be a rational number. Okay. ஒரு ப்ராடக்ட் ஆஃப் ரேஷனல் நம்பரையும் இர்ரேஷனல் நம்பரையும் மல்டிப்ளை பண்ணா ரேஷனல் நம்பர் எப்ப கிடைக்கும்? மேல 2 क्वेश्चனை பார்த்தோம். அங்க ப்ராடக்ட் ஆஃப் ரேஷனல் அண்ட் இர்ரேஷனல் போடும்போது என்ன வந்தது? இர்ரேஷனல் தான் வந்தது. Give an example to show that the product of a rational number and an irrational number may be a rational number. திரும்பியும் ரேஷனல் நம்பரே தான் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா முன்னாடி இருக்கிற ப்ராப்ளம்னு நம்ம பார்த்தோம். 5/3 ஒரு ரேஷனல் நம்பர் அண்ட் √2 ஒரு இர்ரேஷனல் நம்பர் எடுத்து அது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது இர்ரேஷனல் தான் நமக்கு வந்தது ஆன்சரா. இப்போ நமக்கு ரேஷனலா ஆன்சர் வரணும். என்ன நம்ம எதால மல்டிப்ளை பண்றது? 0வால மல்டிப்ளை பண்ணலாம். 0ன்றது ஒரு ரேஷனல் நம்பர். 0/1 அப்படின்னு எழுதலாமா? 0வை 0/1ன்னு எழுதலாம். ஸோ இர்ரேஷனல் நம்பர்னா √2 இர்ரேஷனல், அதால மல்டிப்ளை பண்றோம். திரும்ப நமக்கு கிடைக்கிறது 0 தான். ஸோ 0வை 0/1ன்னு எழுதலாம். ஓகேயா? ஸோ நமக்கு என்னன்னு கிடைச்சிருக்கு? இப்போ ரேஷனல் நம்பரா கிடைச்சிருக்கு. இதுதான் ஒரு கரெக்ட் எக்ஸாம்பிள். 0 இஸ் அன் டேஷ் நம்பர். 0வை 0/1ன்னு எழுத முடியும். So அதனால 0 is a rational number. A number is an irrational if and only if its decimal expression is. ஒரு நம்பர் irrational நம்பரா இருந்ததுன்னா அதோட decimal expansion எப்படி இருக்கும்? நான் டெர்மினேட்டிங் நான் ரிப்பீட்டிங். ஸோ இதுல அந்த ஆப்ஷன் C தான். நான் டெர்மினேட்டிங் நான் ரிப்பீட்டிங். The value of fourth root of cube root of 2 squared is equal to. இது 4 into root அப்படின்னு அர்த்தம் இல்ல. fourth root of cube root of அப்படிதான் இது இந்த கொஸ்டின். ஸோ இதோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இதை எப்படி எழுதலாம் அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல 2 squared. அடுத்து இந்த கியூப் ரூட்டை என்னன்னு எழுதலாம்? √2 squared to the power 1/3 எழுதலாம். அடுத்து அதை இங்கே எழுதிட்டோம். அடுத்து இந்த 4th root of அதை to the power 1/4 அப்படின்னு எழுதணும். அப்போ இங்க என்ன? 2 to the power 2 into 1/3 into 1/4 அப்படின்னு அர்த்தம். நான் எழுதியிருக்கேன்ல. அப்ப இதை கேன்சல் அவுட் பண்ணலாம். 2 இது எல்லாமே மல்டிப்ளிகேஷன்ல இருக்கு. இதெல்லாம் அடிஷன் கிடையாது, இதெல்லாம் மல்டிப்ளிகேஷன்ல இருக்கு. ஸோ அப்ப 2வையும் 1/4ஐயும் கேன்சல் பண்ணா இங்க 1/2 கிடைக்குது. அப்போ 1/3 into 1/2ன்னு பவர் வரும். அப்ப 2 to the power 1/6 அதான் ஆன்சர். ஸோ இந்த கொஸ்டினுக்குள்ள ஆன்சர் 2 to the power 1/6 ஆப்ஷன் சி. இங்க 5 plus √5 into 5 minus √5 on simplification gives. இது a plus b into a minus b ஃபார்முலா இருக்கு. ஸோ அதை a² minus b² அந்த ஃபார்முலால சிம்பிளிஃபை பண்ண முடியும். இதை மல்டிப்ளை பண்ணா a²னா
5 ஸ்கொயர்டு மைனஸ் ரூட் 5 ஸ்கொயர்டு போட்டா 5 ஸ்கொயர்னா 25 ரூட் 5 ஸ்கொயர்டுனா 5 அப்போ 25 minus 5 20 கிடைக்கும். That corresponds to option D. The value of cube root of 216 minus cube root of 125 is. அப்போ 216 எப்படி ஸ்பிளிட் பண்ணா கியூப் ரூட் கால்குலேட் பண்ண முடியும்னு பார்க்கலாம். இதோட கியூப் ரூட் என்னன்னு இப்ப வேணும். இந்த ரெண்டு நம்பர் நமக்கு 125 5 ஓட கியூப் ரூட் தான் அப்படின்றது தெரியும். எனிவேஸ் இங்கே பிரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணிருக்கேன். அதே மாதிரி 216ஐயும் பிரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணி இப்படி எடுத்து எழுதியிருக்கேன். இப்ப கியூப் ரூட் அப்படியே எழுதியிருக்கேன். இப்ப 216 மல்டிபிள்ஸ் ஆஃப் 2 and 3ல எழுதி கொண்டு வந்திருக்கோம். இப்ப இதோட பவர்ஸ் எல்லாம் 3 3ன்னு இருக்கு. ஓகே, இப்ப இந்த கியூப் ரூட் ஆஃப் அப்படின்னு இருக்குல்ல, அதை எப்படி எழுதலாம்? 2 to the power 3 into 3 to the power 3 the whole power 1/3 அப்படின்னு எழுதணும். ஓகே, இங்க ரெண்டுத்துக்கும் பவர் ஒன்னே இருக்கிறனால அந்த பவரை வெளியில எடுத்துடலாம். 2 into 3 to the power 3 into 1/3 3 3 கேன்சல் ஆயிடும். அப்ப பவர் 1 வந்துடும். 2 3s are 6 வந்துடும் ஆன்சர். அடுத்து அதே மாதிரி 125 அதோட கியூப் ரூட் 5 நமக்கு தெரியும். அப்ப இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணா 6 minus 5 1 ஆன்சர் கிடைக்கும். add 5 root 2 plus 3 root 3 and 2 root 2 minus 5 root 3. क्वेश्चन நல்லா கவனிக்கணும். கியூப் ரூட் 3யா 3 root 3யா 5 root 2வா 5 into root 2வா அத நல்லா கவனிச்சுக்கோங்க. சரியா? இப்ப இதுல எல்லாமே 5 into root 2 3 into root 3 அப்படிதான் இருக்கு. அப்ப இங்க root 2 எல்லாம் குரூப் பண்ணலாம். நான் இது ரெண்டுத்தையும் இப்படி எழுதிருக்கேன். root 2 எல்லாம் குரூப் பண்ணா என்ன இருக்கும்? 5 root 2 plus 2 root 2 7 root 2 வருது. root 3னா plus 3 root 3 minus 5 root 3 அதனால minus 2 root 3 இருக்கு. ஆன்சர் இது. The decimal expansion of root 2 is root 2 நமக்கு ஏற்கனவே irrational தெரியும். ஜஸ்ட் நம்ம ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக அதை ரெடியூஸ் பண்ணி 1.414ன்னு கொடுத்துருப்பாங்க. ப்ராப்ளம்ஸ்ல எல்லாம் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஆனா ஆக்சுவலா இர்ராஷனல் நம்பர் தானே ரூட் 2. இர்ராஷனல் நம்பர்னு போது அது வந்து நான் டெர்மினேட்டிங் நான் ரிப்பீட்டிங் தான். அப்போ இதுல எது ஆன்சர்? ஆப்ஷன் சி தான் ஆன்சர். ஓகே, இங்க 2.35 ரிப்பீட்டிங் இஸ் அதே நம்பர் தான் ரிப்பீட் ஆகுது. ரிப்பீட் ஆச்சுன்னா நான் ரிப்பீட்டிங் நான் டெர்மினேட்டிங் தான் இர்ராஷனல் நம்பர். இங்கே 35 வந்து ரிப்பீட் ஆகுதுன்னு போட்டிருக்காங்க. சோ இட் இஸ் ரேஷனல். ரேஷனல் இஸ் ஆப்ஷன் பி. இப்போ என்ன போட்டிருக்கோம்? 2.35 ரிப்பீட் ஆயிட்டே போகுது. ஆனா இது நான் டெர்மினேட்டிங், ஆனா ரிப்பீட் ஆகுது. அதனால திஸ் நம்பர் இஸ் ரேஷனல். The sum of the exponents of prime factors in the prime factorization of 196 is 196க்கு prime factorization செஞ்சு அந்த நம்பர்ஸோட எக்ஸ்போனன்ட்ஸ் ஆட் பண்ணணும். அதுதான் sum of the exponents. எக்ஸ்போனன்ட்ஸ் என்ன? இப்ப 2 to the power 2 இருக்கு. இந்த பவர் மட்டும் தான் எக்ஸ்போனன்ட் இல்லையா? அப்ப அந்த எக்ஸ்போனன்ட்ஸை மட்டும் ஆட் பண்ணணும். இப்போ 196 2 ஸ்கொயர் இன்டூ 7 ஸ்கொயர்னு எழுதிருக்கோம். எக்ஸ்போனன்ட்னா 2 இதுல 2 இதுல 2. சோ அந்த எக்ஸ்போனன்ட்டை மட்டும் ஆட் பண்ணணும். 2 plus 2 4. அதான் ஆன்சர். ஆப்ஷன் சி. The total number of factors of prime number is prime numberக்கு factors என்னென்ன? 1 இருக்கும், 1 and itself. அது மட்டும் தான். சோ அப்ப number of factors 2. The LCM of x and 18 is 36. The HCF of x and 18 is 2. What is the number x? இதுல x ன்னு கொடுத்திருக்காங்க. LCM of x and 18, HCF of x and 18 அப்படி பார்த்து பயந்துட வேண்டாம். டைரக்டா அதை கொடுத்திருக்கிறத என்னன்னு அப்படியே ஒரு ஸ்டெப்ல எழுதினாலே என்ன கண்டுபிடிக்கணும்ன்றது தெரிஞ்சிடும். ஸோ கொஸ்டினை பார்த்து பயப்பட வேண்டாம். ஸோ LCM ஓட வேல்யூ கொடுத்தாச்சு, HCF ஓட வேல்யூ கொடுத்தாச்சு. ஸோ LCM into HCF is equal to product of two numbers. அந்த ஃபார்முலால தான் போட போறோம். So LCM is 36, HCF is 2 and product of two numbers, product of என்ன நம்பர்? 18 and x தான். So 18 into x. இந்த சைடு x இல்ல, ஹோல் நம்பர்ஸ் தான் இருக்கு. So x ஈஸியா எலிமினேட் பண்ணி கொண்டு வந்துடலாமா? x equal to 4னு வந்திருக்கு. The number 3 to the power 13 minus 3 to the power 10 is divisible by எந்தெந்த நம்பர்ஸால divisible ஆகும் அப்படின்னு பார்க்கணும். 3 is common for both the terms. அப்ப அதை வெளியில எடுக்கலாமா? எத்தனை பவர் வரைக்கும் இதுல காமனா இருக்கு? 3 to the power 10 வரைக்கும் காமனா இருக்கு. ஸோ 3 to the power 10 வெளில எடுத்துட்டோம். அடுத்து இங்க இதுல ஃபர்ஸ்ட் டேர்ம்ல 3 to the power 3 ரிமைனிங். ஸோ அதை எழுதியிருக்கோம். இங்க 3 to the power 10 வெளியில எடுத்தனால 1 தான் மிச்சம் இருக்கும். அப்ப 3 cube minus 1 கிடைக்கும். 3 to the power 10 3 cube அப்படின்னா 27. ஸோ 27 minus 1 26.
26 என்னன்னு ஃபேக்டரைஸ் பண்ணலாம்? 2 into 13 பிரிக்கலாம். இங்க கொடுத்திருக்கிறது 26 இல்லவே இல்லை இல்லையா, 10ம் கிடையாது. அதனால இங்க இந்த 26 ஸ்பிளிட் அப் பண்ணோம்னா 2 into 13 பிரிக்கலாம். அப்ப இது என்ன ஆப்ஷன்? 2 into 3 into 13 எதுல இருக்கு? ஆப்ஷன் டில இருக்கு. அதான் ஆன்சர். The smallest irrational number by which root 20 should be multiplied so as to get a rational number is. இங்க root 20 எந்த ஸ்மாலஸ்ட் irrational நம்பரை மல்டிப்ளை பண்ணா ரேஷனல் நம்பர் கிடைக்கும்னு பார்க்கணும். இப்ப root 20, root 2, root 5 இது மூணு irrational numbers. இதுல ஸ்மாலஸ்ட்னு பார்த்தா root 2. இப்போ இந்த root 2 root 20 மல்டிப்ளை பண்ணும்போது root 40 வருது. அதை சிம்பிளிஃபை பண்ணா 2 root 10 வரும். ஸோ அகைன் நமக்கு irrational நம்பர் தான் கிடைக்குது. அப்போ root 2 ஆப்ஷன் தப்பு. அகைன் அனதர் ஸ்மாலஸ்ட் irrational நம்பர் root 5. இப்போ இந்த root 5 மல்டிப்ளை பண்ணுவோம் root 28 மல்டிப்ளை பண்ணும்போது root 100 கிடைக்குது. ஸோ இதோட ஸ்கொயர் ரூட் 10 10/1 எழுதலாம், அதாவது p/q ஃபார்மேட். ஸோ இட் இஸ் அ ரேஷனல் நம்பர். அப்போ நம்ம ஆப்ஷனு root 5 தான், டி. The LCM of two prime numbers p and q, p greater than q is 221. Then the value of 3p minus q is all of these numbers. So two prime numbers ஓட LCM 221 கொடுத்தாச்சு. இப்போ இந்த p and q தான் prime numbers. அப்போ அது ரெண்டு prime number அப்படின்னும் போது அதோட HCF 1 தான். இப்போ இந்த நம்பர்ஸ் p and q என்னன்னு தெரிஞ்சாதான் 3p minus q என்னன்னு கண்டுபிடிக்க முடியும். ஸோ இந்த 221 prime factorization பண்றோம். அப்போ 221 equal to 13 into 17 கிடைக்குது. p greater than q ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ p தான் இருக்கிறதுல பெரிய நம்பர். அப்புறம் 17 தான் p, q 13. ஸோ p and q கிடைச்சிருச்சு. இப்போ 3p minus q என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஆன்சர் 38. ஆன்சர் 38 ஆப்ஷன் சி. A pair of irrational numbers whose product is a rational number is. இப்போ இந்த root 16, root 4 இது ரெண்டுமே சிம்பிளிஃபை பண்ணா 4 and 2 வருது. ஸோ அப்போ ரேஷனல் நம்பர் ஆயிடுச்சு. அப்போ இது இந்த ஆப்ஷன் இல்லை. அடுத்து இதுக்கு வரலாம். இந்த ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா root 10 அகைன் irrational நம்பர் தான் வருது. ஸோ இந்த ஆப்ஷனும் இல்லை. அடுத்து இந்த ஆப்ஷனுக்கு வரலாம். இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணும்போது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 81 வருது. ஸோ அப்போ ரூட்டை வெளில எடுத்தா 9 கிடைக்குது, அதாவது 9/1 ரேஷனல் நம்பரா கிடைச்சிச்சு. அப்போ ஆப்ஷன் சி தான் ஆன்சர். given HCF of 2520 and 6600 is 40. 6600 is 40. So LCM of these numbers equal to 252 into k. Then the value of k is. இப்போ எந்தெந்த நம்பரோட LCM தெரிஞ்சிருச்சு, LCM and HCF தெரிஞ்சிருச்சு. LCM கொடுத்தாச்சு, HCF கொடுத்தாச்சு. இந்த நம்பர் k மட்டும் கண்டுபிடிக்கணும். அப்போ HCF into LCM equal to product of two numbers ஃபார்முலால கொடுத்துருக்கிற LCM HCF வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்றோம். இது ரெண்டுமே இந்த நம்பர்ஸ் தான் கொடுத்துட்டாங்க. இப்போ k ஐசோலேட் பண்றோம். அப்போ இந்த நம்பர்ஸ் வந்து டினாமினேட்டருக்கு வருது. இங்க 252 இருக்கு, இங்க 2520 இருக்கு. ஸோ 10 டைம்ஸ் வரும். கேன்சலேட் பண்றோம். அடுத்து இந்த 0, இங்க 40ல இருக்க 0 ரெண்டும் கேன்சலேட் ஆயிட்டு இந்த வேல்யூ ரிமைனிங் வருது. ஸோ இதை ரெடியூஸ் பண்ணா 1650. அதான் ஆன்சர். அடுத்தது the ratio of HCF to LCM of the least composite number and the least prime number is. least composite number என்ன? 4. least prime number 2. இது ரெண்டுத்துக்கும் HCF என்னன்னு பார்த்தா 4 HCF of 4,2 is to LCM is 4. நம்ம எதோட ரேஷியோ HCF to LCM, HCF is to LCM அப்படி பார்க்கணும். that is 2:4. அதை ரெடியூஸ் பண்ணா 1:2. that corresponds to option A. the HCF of A, B is 5 and LCM of A, B is 200. Find AB. Formula HCF into LCM equal to product of A and B. இந்த ரெண்டு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி இதை மல்டிப்ளை பண்ணா ப்ராடக்ட் என்னன்னு கிடைச்சிடும். ஸோ ப்ராடக்ட் இஸ் 5 into 200 1000 கிடைச்சிருச்சு. இந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். தேங்க்யூ.